ஸோ ரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான ஒரு ஃப்ளாப் டைப் டோர் பேட் தான். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துடுது. ஸோ அந்த பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச்சு, இந்த டோர் கிராப் ஹேண்டில், அதுக்கப்புறம் டோர் ஓப்பனர், இது வந்து இந்த பா ஷேப்பில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக அந்த 90s லுக் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இன்னும் நோட்டீஸ் பண்ணிங்களா, இந்த டோர் லாக்கில் யூஸ்வலாக இப்போ வர கார்ஸில் இந்த லாக் அப்படிங்கிறது வெளியில் இப்படி நீட்டிட்டு இருந்தது அப்படின்னா தான் ஓப்பன், இப்படி க்ளோஸாக இருந்ததுன்னா லாக்னு அர்த்தம். பட் இதில் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் உள்ள அமிங்கி இருந்தால் தான் லாக் ஓப்பன் அர்த்தம், இப்படி ஓப்பனாக இருந்தது அப்படின்னா லாக்குன்னு அர்த்தமா. ஏன் இது ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்ற கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதே கார் யூஸ் பண்ணும்போது அது ஓகே பழகிடும். அண்ட் இந்த டோர் ஸ்டாப்பர், இந்த ஸ்டாப்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ரோப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த டோர் வந்து அப்படியே அந்த பக்கம் தள்ளி போய் அந்த ஃப்ரண்ட் டோரோட இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ். அண்ட் 3 ஸ்க்ரூவில் தான் இந்த டோர் நிற்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெசசரி. ஸோ இந்த ஸ்டெப்பில் கால் வச்சு அப்படி ஏறி அப்படி உட்காந்துடலாம். நல்ல ஒரு பெஞ்ச் டைப் சீட்டு தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 பேருன்றது தாராளமாக உட்காரலாம். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளில் இதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. பட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதை இந்த ஜிப் ஓப்பன் பண்ணி ஆம்ரெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோ வைண்டிங்கில் கொடுக்கல. இது வந்து ஃபுல்லாக நார்மலாக பழைய ஓல்ட் டைப்பில் ஃப்ளாப் டைப்பில் இருக்குது. ஸோ அது ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, கண்டிப்பாக போடுங்க. அண்ட் ரியரில் கிராப் ஹேண்டில்ஸ் நார்மலாக கிளாப்ஸில் கொடுக்கல. அண்ட் அப்போல்ஸ்ட்ரி வந்து நீட்டாக நார்மலான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அப்போல்ஸ்ட்ரி மெட்டீரியல் தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கேபின் லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியரில் கேபின் லைட் இல்லை, பட் ஓரளவுக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்கன்றது ஓரளவுக்கு கவர் ஆகும். அண்ட் 6'1" உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்ரூம் அப்படிங்கிறது ஓகே தான், அடிக்குவேட்டாக இருக்குது. என்னோட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெட்ரூம் அப்படிங்கிறது இருக்கும். டை சப்போர்ட் அப்படிங்கிறது பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது. ஒரு 80%, 75-80% கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சீட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக பேக்கில் புஷ்பாக இருக்குது. ஸோ லைட்டாக ஸ்க்ராப் ஆகுது. பட் தென் ஓகே, அட்ஜஸ்டபிள் தான், ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஏன்னா இது யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் இன்னைக்கு ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் இந்த சார்ஜிங் போட்டு ஏசி வெண்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா இந்த காரை விட்டுட்டு வேறு வெஹிக்கிள் வாங்கிக்கோங்க. பட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களால் இந்த ஏசியை புல் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரூஃப் ஏசி அப்படிங்கிறது போட முடியும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா திஸ் இஸ் அ குட் கார்.